சிவவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவ அனுபவம் விளங்க, திருவிளங்க திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே, உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் பெருந்தாயாம், மறுவிளங்க குழல்வள்ளி மகிழ்ந்து ஒருபால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவகுழுந்தே. குருவே சரணம். எல்லாம் வல்ல நாதனையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி இந்த பதிவினை துவங்குகிறேன். பரம்பொருளை தேடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வர்ணமகா சிவயோகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு சாம்பவி முத்திரை என்றால் என்ன, அதனை எப்படி செய்வது, அதனால் என்னென்ன பலன்கள் என்பதையெல்லாம் இந்த பதிவிலே காணலாம். சாம்பவி முத்திரையில் சாம்பு என்பது சிவம் மற்றும் சாம்பவி என்பது சக்தியாகும். சிவகளையும் சக்திகளையும் இணைந்து அக்கினி கலையான சுழுமுனை நாடியான நடுநாடியை பற்றி கொண்டு நம் சிரசின் உள்ளே நடு மத்தியிலே உள்ள ஜீவனை பார்க்க செய்வதே சாம்பவி முத்திரை யோகமாகும். சிவகலை என்பது பிங்கலையாகும், சக்திகலை என்பது இடதுகலையாகும். இந்த இரண்டு கலைகளும் சமமாக இயங்கி நடுநாடியான சுழுமுனை நாடியை சரியாக இயக்கச் செய்வதன் மூலமாக யோகத்தில் சித்தியடைந்து ஜீவனில் நிர்விகற்ப சமாதி என்ற நிலையில் லயித்து இருக்கும் வாய்ப்பு கிட்டும். இந்த இடகலை, பிங்கலை மற்றும் சுழுமுனை நாடிகள் இம்மூன்றும் சேர்வதே பூரணமாகும். இந்த சாம்பவி முத்திரையினால் புருவப்போட்டு திறக்கப்படுகின்றது. இதன் காரணமாக லலாடம் என்னும் ஒளி திறந்து அந்த ஒளியில் லயித்திருக்கும் வாய்ப்பு கிட்டுகின்றது. ஆக்கினை என்று சொல்லக்கூடிய ஆறாவது ஆதாரம் நலமாகவும் பலமாகவும் இயங்க ஆரம்பிக்கும். மூலாதாரத்திலிருந்து அந்த மூன்றிலும் கனலை மேல் எழுப்பி, ஆம், குண்டலி சக்தியை மேல் எழுப்பி நம்மை மெய்ப்பொருளிலே கலக்கச் செய்து காணாத காட்சியெல்லாம் கண்டு இன்பமுறச் செய்கின்றது. இந்த சாம்பவி முத்திரையினால் பற்பல பலன்கள் உள்ளன. அவற்றையெல்லாம் இந்த பதிவிலேயே பார்க்கலாம். வாசி யோகத்திலும் கிரியா யோகத்திலும் அதிகமாக இந்த முத்திரையை பயன்படுத்திதான் யோகத்தினை செய்கிறார்கள். சித்த வித்தியார்த்திகள் அனைவரும் இந்த சாம்பவி முத்திரையை பயன்படுத்திதான் தங்களுடைய வாசி யோகத்தை பயில்கிறார்கள். இந்த சாம்பவி முத்திரையை கிரியா யோகத்தில் செய்யும்போது அதனோடு இணைந்து கீச்சாரி முத்திரை என்று சொல்லக்கூடிய நாவினை மடக்கி உள்நாக்கில் அழுத்தும் யோகத்தையும் செய்கிறார்கள். இப்படி செய்தால்தான் சோம சக்கரம் என்று சொல்லக்கூடிய சந்திர சக்கரம் விழிப்படைந்து அதன் காரணமாக அங்கே சேர்கின்ற அமிர்தம் தானாக வழிந்து உள்நாவின் பின்னால் இருக்கக்கூடிய துளையின் வழியே இறங்கும். அதை சுவைக்கலாம், சுவைத்து சித்தி பெறலாம், காய சித்தி அடையலாம் என்றும் சித்தர் பெருமக்கள் கூறுவதுண்டு. இதனை பயிற்சியின் மூலமாக நீங்களும் அமிர்தத்தை சுவைத்து உணரலாம், அனுபவமாக்கி கொள்ளலாம். சரி, கண்களை திறந்து கொண்டுதான் புருவ மத்தியை பார்க்க வேண்டுமா என்றால் அது அவரவருடைய விருப்பமாகும். சில பேருக்கு கண்களை திறந்து புருவ மத்தியில் கவனத்தை செலுத்த இயலாது. அதனால் கண்களை மூடிக்கொண்டு இந்த முத்திரையை செய்து பழகலாம். பின்பு மெதுமெதுவாக அரை கண்ணிலே வைத்து பழகி பின்பு கண்களை திறந்து கொண்டும் செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் பொதுவாக சிவனுடைய படத்தை பார்க்கும் போதெல்லாம் சிவன் அரை கண்ணிலே இருப்பதை பார்க்க முடியும். இந்த முத்திரையின் நோக்கமாவது யாதெனில் மனம் அடங்க வேண்டும், ஒடுங்க வேண்டும், அது ஒரு புள்ளியில் நிலைக்க வேண்டும் என்றால் அதற்கு சாம்பவி முத்திரை ஒரு நல்ல வாய்ப்பினை அமைத்து தரும் என்பதே ஆகும். பல பேர் அடியேன் வெகு நாட்களாக யோகம் பயின்று கொண்டிருக்கின்றேன், தியானத்தினை செய்து கொண்டிருக்கின்றேன், இன்னும் எனக்கு மனம் அடங்கவில்லை, நான் என்ன செய்வது என்பது போல பல கேள்விகள் கேட்பதுண்டு. அதற்கெல்லாம் ஒரே பதில் இந்த சாம்பவி முத்திரை தான் கொடுக்கும்.
சாம்பவி முத்திரையில் சூட்சமங்களும் அடங்கியுள்ளது. அதனை உபதேசத்தின் மூலமாக மட்டுமே காட்டிக் கொடுப்பதும் வழக்கம். இருப்பினும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் பூரண நிலையை அடைவதற்கு யோகத்தினை பயில வேண்டும். யோகத்தின் மூலமாக ஞானத்தினை அடைய வேண்டும். அந்த ஞானம் என்பதே பேரொளியான ஒளியிலே நிலைத்திருந்து தன் ஜீவனை சுடர்விட்டு எரியச் செய்வதே தன் உள்ளிலே செய்யக்கூடிய யோகமாகும். அதற்கு இந்த சாம்பவி முத்திரை ஒரு பெரும் பயனை பெற்றுத்தரும். சித்தியடைந்த சித்தர்கள் எல்லாம் போற்றப்படும் முத்திரை சாம்பவி முத்திரை மற்றும் சிவமுத்திரை என்று சொல்லக்கூடிய சின்முத்திரையே ஆகும். சித்துக்களை சித்தியடைய செய்யும் முத்திரையும் இந்த சாம்பவி முத்திரையே. பொதுவாக சாம்பவி முத்திரையை வைப்பதன் காரணமாக ஜீரண கோளாறு என்று சொல்லக்கூடிய அனைத்தும் சரி செய்து தரப்படுகின்றது. அதாவது இன்சுலின் என்று சொல்லக்கூடிய சுரபி சரியாக வேலை செய்து அதன் காரணமாக சர்க்கரை நோய் குணப்படுத்தப்படுகின்றது. சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு கண்களும் பாதிப்படைகின்றது. இந்த யோகத்தினை பயில்வதன் மூலமாக நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் முழுமையாக சரி செய்து தரப்படுகின்றது. வாய் என்பது நீரின் அம்சத்தை கொண்டது. கண்கள் என்பது நெருப்பின் அம்சத்தை கொண்டது. மூக்கு காற்றின் அம்சத்தை கொண்டது. காது ஆகாய அம்சத்தை கொண்டது. இங்கே கண்கள் என்பது நெருப்பின் அம்சத்தை கொண்டிருப்பதால் அது நேரடியாக வயிற்று பகுதியை பற்றி கொண்டிருக்கின்றது. ஆம், லிவர் என்று சொல்லக்கூடிய கல்லீரலை பற்றி கொண்டு இருப்பதுதான் கண்கள். கண்கள் மஞ்சளாக இருந்தால் மஞ்சள் காமாலை இருக்குமோ என்று கூறுவதன் காரணம் கல்லீரலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை கண்களில் பார்த்து தெரிந்து கொள்வதுதான் அந்த டயக்னோஸ் செய்யும் விதம். அதனால் நெருப்பு என்ற அமிலம், இன்சுலின் என்ற அமிலம் சரியாக சுரப்பதற்கும் ஜீரணம் சரியாவதற்கும் இந்த சாம்பவி முத்திரையை பற்றி கொண்டு முறையாக பயின்று அதன் மூலமாக பயன்பெறலாம், இன்பமுறலாம். இந்த முத்திரையை சரியாக செய்வதன் காரணமாக பஞ்சேந்திரியங்கள் அடங்கும். அதன் காரணமாக மனம் அடங்கும், சுவாசம் சீர்படும், பிராணன் அதிகரிக்கும், மாயை நீங்கும், திரைகள் என்று சொல்லக்கூடிய மாய திரைகள் அனைத்தும் நீக்கப்படும். 3 மண்டலம் என்று சொல்லக்கூடிய சந்திர மண்டலம், சூரிய மண்டலம் மற்றும் அக்கினி மண்டலம் இவை 3ம் சரியாக இயக்கம் பெறும். உடலில் உள்ள 6 ஆதாரங்களும் சரியாக இயங்கும். இந்த ஆதாரங்கள் சரியாக இயக்கம் பெறுவதால் உடல் பிணிகள் அனைத்தும் நீங்கும். உடலிலே வரக்கூடிய பலவிதமான தொந்தரவுகளும் இந்த ஒரு முத்திரையை சரியாக பயின்று செய்வதனால் அவை அனைத்தும் சரியாகின்றது. மேலும் யோக சித்தியினால் காய சித்தியும் ஞான சித்தியும் உண்டாகின்றது. நாம் வாழும் வரை நலமாக வாழ்வதற்கும் இந்த சாம்பவி முத்திரை நமக்கு நல்லதொரு பயனை தரும். சித்தி நிலைகளை அடைவதற்கும் இந்த முத்திரையே முதற்படியாக இருந்து நமக்கு வழிகாட்டும். முன்பெல்லாம் வைத்தியர்கள் வைத்தியம் பார்க்க சென்றால் கண்களை நன்றாக ஆராய்ந்து பார்த்து எந்த பகுதியில், எந்த பாகத்தில், எந்த உடல் உறுப்பில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை சரியாக பார்த்து வைத்தியம் செய்தார்கள். அதனால் இந்த சாம்பவி முத்திரைக்கு நல்லதொரு இடத்தை கொடுத்து இதனை சரியாக செய்து நாம் அனைவரும் பயன்பெறுவோம். வாருங்கள் பயிற்சியினில் செல்வோம். முதலில் இந்த பயிற்சியினை 20 நொடிகள் மட்டுமே செய்து அனுபவத்திற்கு கொண்டு வருவோம். பின்பு மெதுவாக அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரமும் கூட இந்த பயிற்சியினை செய்யலாம். இந்த பயிற்சியினை ஆரம்பிப்பதற்கு நமது முதுகு தண்டானது நிமிர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். கழுத்து நேராக இருக்க வேண்டும். கைகளில் சின்முத்திரை என்று சொல்லக்கூடிய சிவமுத்திரையை பிடிப்பது நல்லது. பயிற்சிக்கு தயாரான உடனே சித்தர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி சித்தர்கள் போற்றிய வாழை தெய்வத்தையும் வணங்கி பயிற்சியினை ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்திருக்கும் உயரத்திற்கு 1 அடி அதிகமான உயரத்தில் ஏதேனும் ஒரு பொருளையோ அல்லது விளக்கையோ ஏற்றி அந்த ஜோதி சுடரிலே உங்கள் உயரத்திலேயே அமர்ந்து கொண்டு தலையை உயர்த்தி பார்க்காமல் கண்களை மட்டும் மேல் நோக்கியவாறு அந்த ஜோதியை காணுங்கள். இதனை சில நாட்கள் பயிற்சி செய்து கொண்டே வந்து பின்பு
ஒரு அடி உயரம் வைத்தது போல அடுத்து இன்னும் சற்று அதிகமான உயரத்தில் வைத்து கண்களை மட்டும் உயர்த்தி ஜோதியை அல்லது அந்த பொருளை காணுங்கள். இதன் காரணமாக நம் கண்கள் மேல்நோக்கு பார்வைக்கு பழகிவிடும். இதுபோல் பயிற்சியினை செய்து கொண்டிருக்கும் போது அந்த மேல்நோக்கு பார்வையை அப்படியே உட்புறமாக திருப்பி புருவ மத்தியை நோக்குமாறு செய்தல் வேண்டும். இது ஒரு யுக்தி. அடுத்து நீங்கள் உங்கள் கட்டை விரலையோ அல்லது பேனாவையோ எடுத்துக்கொண்டு அந்த பேனாவின் நுனியையோ அல்லது கட்டை விரலின் நுனியையோ தூரத்தில் வைத்து அப்படியே பார்த்து கொண்டே அதனை மெதுவாக உங்கள் புருவ மத்திக்கு மேலாக கொண்டு செல்ல அந்த நுனியிலேயே உங்கள் கண்கள் பார்த்து கொண்டே புருவ மத்தியை சென்று அடைந்துவிடும். அதிலேயே சில நொடிகள் பயிற்சியை செய்து வாருங்கள். ஆரம்ப காலத்தில் சில நொடிகள் மட்டும் இந்த பயிற்சியினை செய்து வந்து மெதுமெதுவாக நேரத்தை அதிகரித்து கொண்டே வரலாம். வாசியோக தீட்சை பெற்றவர்கள், கிரியாயோக தீட்சை பெற்றவர்கள், ஆதார யோகங்களில் அதாவது சக்கரா யோகங்களில் தீட்சை பெற்றவர்கள் மற்றும் மந்திர உபாசனை செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்களும் கூட இந்த முத்திரையிலேயே அந்த பயிற்சியினை செய்து அனுபவம் பெறலாம், முழுமையடையலாம், சித்தி இன்பம் பெறலாம். இந்த பதிவு சாம்பவி முத்திரை பற்றிய நல்லதொரு புரிதலை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பதிவினை கேட்ட உங்கள் அனைவரின் திருவடிகளையும் பணிகிறேன். வருணமகா சிவயோகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் நன்றி. தத்துவமசி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி.